பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குருடனை ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இவனுக்கு பார்வை இல்லை, இவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று. அப்படி சொன்னதும் இயேசு செஞ்சிருக்கலாம், அங்கேயே செஞ்சிருக்கலாம். பார்வை அடைவாயாக அப்படி சொன்னாலே போதும், அவனுக்கு பார்வை கிடைச்சிடும். ஆனால் இயேசுவை பாருங்க, அவர் என்ன செய்கிறார் என்றால் அவன் கையை பிடிக்கிறார். அவன் கையை பிடித்து அவனை அவர் அழைத்து கொண்டு போகிறார். இப்பொழுது அவரால் அவன் நடத்தப்படுகிறான். இயேசுவால் அந்த குருடன் இப்பொழுது நடத்தப்படுகிறான். இப்பொழுது அவனை நடத்துகிறவர் யார் தெரியுமா? அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களை தெரியாத வழியிலே கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இப்பொழுது அவன் அவரால் நடத்தப்படுகிறான். அவரால் நடத்தப்படுகிறான் என்றாலே அவனுக்கு முன்பாக இருள் வெளிச்சமாகும். அதாவது அவன் கண்கள் தெளிவாகும், அவனுக்கு பார்வை உண்டாகும், கோணல் எல்லாம் செவ்வையாகும். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை நடத்தி கொண்டு வந்து அவன் கண்களில் உமிழ்ந்து தமது கையை அவன் கண்களில் வைத்து கேட்கிறான், எதையாவது பார்க்கிறாயா? அவன் சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பார்க்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் தெளிவாகலை, புரியலை, எதுவுமே அவனுக்கு புரியலை. உடனே கர்த்தர் பாருங்கள், திரும்பி போகவில்லை, மறுபடியும் அவன் கண்கள் மேல் கையை வைத்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் காண வேண்டியதை நீங்கள் தெளிவாய் காணும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்கும். அவர் நிச்சயமாய் காண்பிப்பார். அவர் யார் தெரியுமா? நம் கண்களை தெளிவாக்குகிறவர். அவர் தானங்க வார்த்தை, அவர் தாங்க சத்தியம். அவர் என் கையை பிடிச்சிட்டார், அவர் என்னை நடத்துகிறார். இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவரால் நான் நடத்தப்படுவேன் என்றால் நிச்சயமா என்கிட்ட கேட்பார், நீ காண்கிறாயா? இல்லைன்னு சொன்னார், காண்பித்து தருவார். நான் தெளிவாய் காண மட்டும். அந்த 25 கடைசியில பாருங்கள், அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரால் நடத்தப்பட யார் யாரெல்லாமோ உங்களை நடத்தினாங்க, உங்க மேல அக்கறை உள்ளவங்க தான், எல்லாம் ரைட்டு தான், ஆனா இன்னும் கண்ணு தெளிவாகலையே, இன்னும் காண வேண்டிய நன்மையை காணவில்லையே. அவர் நடத்தப்பட ஒப்புக்கொடுங்கள், உங்கள் கண்கள் எல்லாவற்றையும் காணும். கர்த்தர் அப்படியே செய்வார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களை நீங்கள் நடத்தினீங்கன்னா நாங்கள் காண வேண்டிய எல்லாவற்றையும் காணும்படிக்கு கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளுவீரப்பா. அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.